ஒன்றிய அரசின் படைகளுக்கும் மாநில அரசின் படைகளுக்கும் சண்டை உருவாக்குற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாரு. இது ஒரு ஸ்டேட்டோட அட்டானமி, ஸ்டேட்டோட அதிகாரத்தையே கேள்விக்குட்படுத்துறதாக மாறிடுச்சு. இதற்கு பிறகும் இந்தியா கூட்டணி கட்சிகள் அமைதியாக இருந்தாங்கன்னா அது பொருத்தமே கிடையாது. சைன் இல்லைன்னு சொன்னாங்க. ஜட்ஜோட சைன் எங்கேன்னு கேட்டாங்க. நாங்கள் கியூஆர் கோடோட ஆர்டர் காப்பி எடுத்து காமிச்சோம். அதுக்கும் டிசி சார் இனிப்போ திவ்யங்கிற சார் அதில் சைன் இல்லை. சரி, ஓகே, நான் கியூஆர் கோடு இருந்தோம்னா அவருடைய கமிஷனர் என்ன சொல்கிறாரு, இல்லை அதெல்லாம் முடியாது, 144 ஆர்டர் போட்டாங்க கலெக்டர், யாரையும் அலோவ் பண்ண முடியாதுன்றாங்க. இம்பீச்மெண்ட் கொண்டு வரணுங்க. கொண்டு வந்து நடவடிக்கை எடுத்து நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் அரசியல் சட்டத்தை மீறும் வகையில் தொடர்ச்சியாக அவர் செயல்படுறாரு. இதனால் சமூக பதட்டம் உருவாகிறது. அதனால் அவரை இம்பீச் பண்ணி அவர் இந்த பதவிக்கு பொருத்தமட்டவர், அவரை நீக்கணும். சட்டம் ஒழுங்கை பப்ளிக் ஆர்டரை பாதுகாக்க வேண்டியது ஸ்டேட்டு, லா அண்ட் ஆர்டர் எல்லாமே ஸ்டேட்டோட சப்ஜெக்ட். ஒரு அரசாங்கம் தான் அதுக்கு பொறுப்பு. அங்கே ஒரு மதக்கலவரம் நடந்து 4 பேர் செத்துட்டா யார் பொறுப்பு? ஸ்டாலின் ஏன் அதை செய்யலை, போலீஸ் ஏன் இப்படி பண்ணிச்சுட்டு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? வன்முறை நடந்து அங்கே யாராலும் இறந்து போனால், யாராலும் கொல்லப்பட்டால், ஒரு கலவரம் வெடிச்சா அதுக்கு யார் பொறுப்பு? நீதி ஜி.ஆர். சாமிநாதன் பொறுப்பாவாரா? யார் பொறுப்பு? ஸ்டேட்டு தானே பொறுப்பு. அரசாங்கம் சரியா செய்யல நாளைக்கு சொல்லுவீங்கல்ல. ஒழுங்கு பெரிய கேள்விக்குள்ள நாளைக்கு எல்லாரும் யாரை சொல்லுவாங்க? அரசாங்கம் தான் சொல்லுவாங்க. அரசாங்கத்துக்கு டைம் கொடுத்தீங்களா? அப்படின்னு கடுமையாக கவர்மெண்ட்டையும் திட்டுறாரு, போலீஸையும் திட்டுறாரு. உங்கள் மேலே கண்டக்ட் வரணும் அந்த அதிகாரியும் மிரட்டுற அளவுக்கு போகிறாரு இல்லையா? இல்லை, அதாங்க சொல்கிறேன். இது கோர்ட்டு தன்னை கேவலப்படுத்தி அரசியல் சட்டத்தை கேவலப்படுத்தி தமிழ்நாடுல எதிர்பார்க்கவே இல்லை. 144 போட்டுக்குன்னு சொல்றோம். அப்புறம் 144 எப்ப போட்டீங்க நீங்க? நாங்க இங்க ஹைகோர்ட்ல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் 144 போடுறீங்க. அதுக்காக நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் அந்த குற்றத்துக்கு துணை போய் இருக்கிறார். 2 பேர் மேலேயும் தலைமை நீதிபதி நடவடிக்கை எடுக்கணும். தலைமை நீதிபதி இதை எப்படி அலோவ் பண்ணார்? அவரை கேட்காம பண்ணாங்களா? அவரும் அதுக்கு உடந்தையா இருந்தா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி 3 பேர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். எப்படிங்க நீங்கள் ஒரு உயர்நீதிமன்ற பாதுகாப்பு இருக்க போலீஸை ஒரு சங் பரிவார அமைப்பின் ஒரு திட்டத்துக்கு நீங்கள் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமாங்க? நாளைக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு நீதிபதி எல்லாத்தையும் இதுக்கு அமல்படுத்துறதுக்கு போலீஸ் அனுப்ப முடியுமா? ஹைகோர்ட்டில் உள்ள நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இந்த வழக்கை எடுத்த முறை, வழக்கை விசாரித்த முறை, தீர்ப்பு பிறப்பித்த முறை, தீர்ப்பில் உள்ள விஷயம் எல்லாமே முழுக்க 1000% அதிகார துஷ்பிரயோகம். அப்படி சொல்ல முடியுமா? முழுக்க அப்யூசஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் லா. 100 ஆண்டுகளாக தீபமேற்றும் உச்சிப்பிள்ளையார் கோயிலில் கோயில் நிர்வாகத்தின் சார்பில் கார்த்திகை தீபம் ஏற்றும் கடமையை முறையாக செய்திருக்கிறார்கள். மதுரையில் உள்ள பக்தர்கள் அதில் திருப்தி. ஆனால் வன்முறையை தூண்டும் விதத்தில் தர்கா பக்கத்தில் செய்யணுன்றது தான் செய்யலை. சூப்பராக இருக்குங்களா? வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பதற்றம். நம்மளும் அறக்கலமும் ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம். நம்மளாலே ரொம்ப நாள் இருக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு அசம்பாவிதமான சம்பவம் நடந்துதான் இருக்கிறது. அதை தாண்டி 140 தடை உத்தரவு இருக்காங்க. அந்த நிலவரத்தில் உண்மையில் அது யாருக்கு அதிகாரம் இருக்குது, நடைமுறைப்படுத்தணுமா படத்தக்கூடாத பதற்றமான சூழலில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் சந்திக்கிறோம். வாங்க சார். வணக்கம். வணக்கம். என்ன நடக்குது மதுரையில்? ஒரு கிட்டத்தட்ட உயர்நீதிமன்றமாக தமிழ்நாடு அரசாங்கிற மாதிரி ஒரு அதிகார போட்டிங்கிறது ஒரு ஒரு பதட்டமான சூழல் இருக்கிறது. முதல்ல எப்படி பார்க்குறீங்க? சிபிஎம் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவர்கள் உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களே இந்த கலவரத்துக்கு வித்திட்டுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த கருத்து இன்றைக்கி பரவலாக பலரும் சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் பிறப்பித்த
அவசர கோலத்தில் போட்ட ஒரு உத்தரவு மதுரையை மிகப்பெரிய ஒரு சிக்கலில் பதட்டத்தில் 144 போடும் சூழ்நிலையை மதுரையில் உருவாக்கியிருக்கிறது. இன்னொரு புறம் சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவங்க, அவர்களின் நோக்கமே மதுரையை கலவர பூமியாக மாற்றணும், இந்து முஸ்லீம் பிரச்சனையை தூண்டணும், தர்காவை இடித்து பாபர் மசூதி போல மக்களிடையே பிளவை ஏற்படுத்த வேண்டும் தான் அவங்க நோக்கம். இதை ஒரு வருஷமாக நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம். இது இன்றைக்கி நேற்று தொடங்கின பிரச்சனை கிடையாது. போன வருஷம் இந்த வருஷம் பிப்ரவரி 4 திருப்பரங்குன்றம் கோயிலுக்குள்ளே போய் பிஜேபி கொடியோட கலவரம் பண்ணாங்க. அவர்களோட ரிமாண்ட் பண்ணல நம்ம மதுரை கமிஷனர் லோகநாதன், அங்கே உள்ள இன்ஸ்பெக்டர் மதுரை வீரன். இது போகும்போது தடுத்தது மதுரை வீரன். ஆடு வழி வெட்டக்கூடாதுன்னு தடுத்தவர் மதுரை வீரன். அடுத்து ஹெச்ஆர்என்சி அதிகாரிகள் ஆடு வழி வெட்டக்கூடாதுன்றாங்க. அடுத்து ஆர்டிஓ ஆர்டர் போடுறாரு. இது எல்லாமே இங்கே ஒரு சங் பரிவார அதிகாரிகள், மதுரை வீர இன்ஸ்பெக்டர், ஹெச்ஆர்என்சி ஏசி சேகர்பாபுவின் கட்டுப்பாட்டில் உள்ள துறையே காவித்துறை போல தான் செயல்படுது. அப்புறம் ஆர்டிஓ, அன்றைக்கி இருந்த கமிஷனர் திரு லோகநாதன், இன்றைக்கி வரை அவர் தான் இருக்கார். அப்புறம் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, அவங்க ஆடுகோழி வெட்டக்கூடாது அப்படின்ற அந்த உத்தரவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிக்கிற வரை இருந்துட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ ஒரு அதிகாரிகள் கூட்டமே தொடர்ச்சியாக அப்படி செயல்படுறாங்க. இந்த பிரச்சனைன்றது இன்றைக்கோட முடியாது. தொடர்ச்சியாக மதுரையில் ஒரு தீவிரமான பிரச்சனையாக இது உருவெடுக்கும். மதுரையின் அமைதி நல்லிணக்கம் சீர்குலையும் பல முறை சொல்லியிருக்குது. 4 சொன்னோம். நீதிமன்றத்தில் நாங்கள் வன்முறை தூண்டும் விதத்தில் பேச மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு, இதே இன்னைக்கு நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் இன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜட்ஜாக இருக்கார். அவர் முன்னாடி தான் வாக்குறுதி கொடுத்தாங்க. நாங்கள் எங்களுக்கு போராட்டத்துக்கு அனுமதி கொடுங்க, நாங்கள் வன்முறை தூண்டுற வகையில் பேச மாட்டோம், நாங்கள் அதுக்கு பொறுப்புன்னு சங் பரிவார அமைப்பின் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் சொல்லிட்டு சொன்ன அரை மணி நேரத்தில் கச்சிராஜா திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் அப்படின்னு பேசினார். தியாகம் செய்வோம், லட்சக்கணக்கான பேர் தியாகம் பண்ணியிருக்காங்க, இது தொடக்கம் தாண்டா, நீதிமன்றத்தில் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நாங்கள் அதை செஞ்சே தீர்வோம் அப்படின்னு. இன்றைக்கி அது நடந்திருக்கா இல்லையா? கார்த்திகை தீபம் பிரச்சனை இந்த அளவுக்கு போகிற போதே மத நல்லிணக்க கூட்டமைப்பிலிருந்து தலைமை நீதிபதிக்கு புகார் அனுப்பி அந்த புகாரை ப்ரெஸ்ஸில் ரிலீஸ் பண்ணி நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது, ஏற்கனவே 2 நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்துட்றாங்க என்று அரசாங்கத்தை எச்சரிக்கை பண்ணோம். இப்படி தான் வரப்போகுதுன்னு சொன்னோம். நீதிமன்றத்தில் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் முன்பே போய் ஆர்கியூ பண்ணி இது ஒரு பொலிட்டிக்கல் நடவடிக்கை, இவங்க இதை தான் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொன்னோம். ஆனால் அரசாங்கம் இவர் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. தலைமை நீதிபதி அன்னைக்கு போய் முறையிடலை, அவங்க விட்டுட்டாங்க. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கலவர சூழல் 141 சூழல் இங்கே நிற்கிது. இன்றைக்கி வேற ஒரு போட்டி உருவாயிருச்சு, அதிகார போட்டி போல தெரியுது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக உயர்நீதிமன்றமானே ஒரு தள்ளுமுள்ளாகிட்டு இருக்கேன். ஆமாம், அந்த உத்தரவை பொறுத்தவரை நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் இன்றைக்கி நீதிமன்றத்தில் இந்த வழக்கை எடுத்த முறை, வழக்கை விசாரித்த முறை, தீர்ப்பு பிறப்பித்த முறை, தீர்ப்பில் உள்ள விஷயம் எல்லாமே முழுக்க 1000% அதிகார துஷ்பிரயோகம். அப்படி சொல்ல முடியுமா? முழுக்க அப்யூசஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் லா. நீ தனது பதவியின் அதிகாரத்தை அதிகார துஷ்பிரயோகம் செய்வதற்காக அவர் பயன்படுத்தியிருக்கிறார் என்பது வெளிப்படை. இன்றைக்கி அவர் செஞ்ச செயல்னால ஒரு கலவரம் மதுரையில் உருவாகி இருக்கிறது. போலீஸே தாக்கியிருக்கிறாங்க. அங்கே சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவங்க போலீஸே தாக்கியிருக்கிறாங்க. இப்போ 2 விஷயம். ஒன்று, நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்களின் உத்தரவு எந்த அளவுக்கு அரசியல் சட்ட விரோதமானது. 2வது, அங்கே நடந்தது, திருப்பரங்குன்றத்தில் நடந்தது. இந்த 2 விஷயத்தை நம்ம பேசணும். முதல் விஷயம், நீதிபதி திரு ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் என்ன உத்தரவு போட்டார். இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, ஒரு 12:45 சங் பரிவார அமைப்பின் வழக்கறிஞர்கள் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் இப்போ சிங்கிள் ஜட்ஜாக இல்லை, 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் இருக்கார். அவர் சீனியர் ஜட்ஜாக. அங்கே போய் மென்ஷன் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி உங்கள் உத்தரவை நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை ஹெச்ஆர்என்சி செய்யலை, கோயில் செய்யலை சொன்னேன், நீங்கள் மனு போடுங்கன்னு சொல்கிறார். மனு போட்டு 3 மணிக்கு விசாரணைக்கு வருது. 3 மணிக்கு விசாரணை 5 மணிக்கு மதுரை சிட்டி போலீஸ் கமிஷனரும் திருப்பரங்குன்றம் கோயில் ஈஓவும் ஆஜராகணும், ஆன்லைனில் வரணும்னு சொல்கிறார். 5 மணிக்கு தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆன்லைனில் ஆஜராகி, இந்த வழக்கு ப்ரீமெச்சூர் வழக்கு, இன்னும் கண்டெம்ப்டே கமிட் பண்ணலை. அதாவது நீதிமன்ற உத்தரவு 1ஆம் தேதி நீதிபதி திரு ஜிஆர்எஸ் அவர்கள் போட்ட உத்தரவு டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காரு. டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை தீபம் ஏற்றினா கார்த்திகை தீபம் எப்போ ஏற்றுவாங்க? இரவு 6 மணிக்கு பிறகு தான் ஏற்றுவாங்க. இப்போ 6 மணிக்கு பிறகு ஏற்றலைன்னா தான் கண்டெம்ப்ட்ன்றதே வரும். இப்போ நாங்கள் என்ன 6 மணி ஆகலைங்க, அதுக்குள்ளே எப்படி நீதிமன்ற அவமதிப்பு வரும்?
சரி. இந்த வழக்கு எப்படி நம்பர் ஆச்சு, எப்படி கொண்டு வந்தாங்க, இதுவே வந்து சரி கிடையாது அப்படின்னு சொன்னோன்னையும் சரி 6 மணியா 6:05க்கு நான் வழக்கு எடுக்கிறேன், இப்போ நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 6:05க்கு மறுபடியும் வழக்கை எடுத்து அவர் ஒன்றுமே கேட்கல, உத்தரவு மட்டும் வாசிச்சுட்டு போயிட்டார். என்ன அந்த உத்தரவில் சொல்லியிருக்காருன்னா, இவங்க 6:05 வரையும் ஒன்றுமே பண்ணலை, இன்னொரு இடத்துல ஏற்றிருக்கிறாங்க, எனக்கு தகவல் வந்திருக்கு. நீதிமன்ற உத்தரவுப்படி வழக்கமாக தீபம் ஏற்றும் இடத்தில் 100 ஆண்டுகளாக தீபம் ஏற்றும் உச்சிப்பிள்ளையார் கோயிலில் கோயில் நிர்வாகத்தின் சார்பில் கார்த்திகை தீபம் ஏற்றும் கடமையை முறையாக செய்திருக்கிறார்கள். மதுரையில் உள்ள பக்தர்கள் அதில் திருப்தி. ஆனால் வன்முறையை தூண்டும் விதத்தில் தர்கா பக்கத்தில் செய்யணுன்றதான் செய்யலை. ஏன்னா அது செய்ய முடியாது. கோர்ட்டு வந்து இப்போ கண்டெம்ட்டு அப்படின்னா கண்டெம்ட்டை அவங்க ஃபேஸ் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புறது ஒன்று, அதே சமயம் உத்தரவை இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கிறதும் கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது. அதனால் தமிழ்நாடு போலீஸ் இதை செய்யலை, கோயில் நிர்வாகம் அதை செய்யலை. அதனால் ராம ரவிக்குமார் இதை செய்யணும். அவருக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் உள்ள சிஐஎஸ்எஃப் போலீஸோட பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பு மதுரை உயர்நீதிமன்ற பாதுகாப்புக்காக உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படை போய் கூட போய் அங்கே கார்த்திகை தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு உத்தரவு போடுறாரு. ரைட் இருக்கா? இதான் வந்து இப்படி ஒரு உத்தரவு இந்திய நீதித்துறை வரலாறுல யாருமே பிறப்பிச்சிருக்காத ஒரு உத்தரவு. 2-3 விஷயம். அது உயர்நீதிமன்ற சிஐஎஸ்எஃப் போலீஸ்ன்றது ஆரம்பத்திலாம் கிடையாது. 2015லாம் சிஐஎஸ்எஃப் போலீஸ் பாதுகாப்பு வருது. எதுக்கு வருது? உயர்நீதிமன்ற வளாகத்தை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான். அதுலேயும் உயர்நீதிமன்ற வளாகத்துக்கான எல்லை இருக்குது, அதை தாண்டி இருக்கக்கூடாது. கேட்ல எல்லாம் தமிழ்நாடு போலீஸ் தான் இருக்கிறாங்க. சரிங்களா? கேட்டில் நீங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு போங்க, தமிழ்நாடு போலீஸ் தான் இருப்பாங்க, அங்கே சிஎஸ்எஃப் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் போய் அந்த ஹைகோர்ட் வளாகத்துக்கு மட்டும்தான் உள்ள நுழையிற இடத்துல இருந்தால் அவங்க பாதுகாப்பே தவிர அதற்கு மீதிய பகுதிகள் எல்லாம் வந்து தமிழ்நாடு அரசின் காவல்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. சரிங்களா? இப்போ உயர்நீதிமன்ற பாதுகாப்புக்காக வந்த சிஎஸ்எஃப் போலீஸை வேறு ஒரு நீதிமன்ற உத்தரவை அமலாக்குவதற்காக சங் பரிவார் அமைப்புகளின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அனுப்ப முடியுமான்றதான் கேள்வி. அந்த அதிகாரம் நீதிபதி இருக்குன்னா இல்லவே கிடையாது. அந்த சிஏஎஸ்எஃப் போலீஸ் எல்லாம் முழுக்க மதுரை உயர்நீதிமன்றத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜட்ஜ் இப்போ திரு ஜெயச்சந்திரன் இருக்கிறார், அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. அவருக்கு தெரியும் இல்லையா? அவருக்கு தெரியும். இன்னொன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி இருக்கிறார், அவர் கட்டுப்பாட்டில் மொத்த சிஏஎஸ்எஃப் போலீஸ் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. இப்போ நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் அனுமதி இல்லாமல், தலைமை நீதிபதியின் அனுமதி இல்லாமல் சிஎஸ்எஃப் போலீஸ் வந்து வெளியவே போக முடியாது. ஆனால் அவங்கள அவர் அனுப்புகிறாரு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜட்ஜு இதை அனுமதிக்கிறாருன்னா இருவரும் இதில் குற்றம் புரிஞ்சிருக்காங்க. நான் சொல்கிறேன், நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களும் குற்றம் செய்திருக்கிறார், நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் அந்த குற்றத்துக்கு துணை போயிருக்கிறார். 2 பேர் மேலேயும் தலைமை நீதிபதி நடவடிக்கை எடுக்கணும். தலைமை நீதிபதி இதை எப்படி அலோவ் பண்ணார்? அவரை கேட்காம பண்ணாங்களா? அவரும் அதுக்கு உடந்தையாக இருந்தா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி 3 பேர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். எப்படிங்க நீங்கள் ஒரு உயர்நீதிமன்ற பாதுகாப்பு இருக்க போலீஸை ஒரு சங் பரிவார அமைப்பின் ஒரு திட்டத்துக்கு நீங்கள் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமாங்க? நாளைக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு நீதிபதி எல்லாத்தையும் இதுக்கு அமல்படுத்துறதுக்கு போலீஸ் அனுப்ப முடியுமா? ஹைகோர்ட்டில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்படை அனுப்ப முடியுமா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, மதுரை கார்பரேஷனில் ஒரு கேகே நகரில் ஒரு ஆக்கிரமிப்பு இருக்குது. அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற சொல்லி ஒருத்தர் வழக்கு போடுறாரு. ஆக்கிரமிப்பு அகற்ற சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போடுது. அதுக்கப்புறம் கார்பரேஷன் அகற்றலைன்னா நீதிபதி உடனே சிஏஎஸ்எஃப் போலீஸை கூப்பிட்டு நீங்கள் போய் அகற்றிட்டு வாங்க, பெட்டிஷனரோட போங்க, போய் வந்து பாதுகாப்பு கொடுங்க, நீங்களே அகற்றுங்க அப்படி சொல்ல முடியுமா? அப்படி வாய்ப்பு இருக்காது. அப்படி சொன்னால் என்ன ஆகுன்னு சொல்லுங்கள். இல்லை, ஒருவேளை இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் வச்சு அப்படி ஒரு அதிகார ஒரு தனிப்பிரிவு அப்படி ஒன்றும் கிடையாது. ஹைகோர்ட் பாதுகாப்புக்கு தான் அது இருக்குது. சிஎஸ்எஃப் இதுவரைய உயர்நீதிமன்ற பாதுகாப்பு தவிர வேறு ஏதாவது வேலைக்கு இந்த போலீஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கதா சொல்லுங்கள். வரலாற்று எங்கேயும் பயன்படுத்தவே முடியாது. எங்கேயும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்காங்க, உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் வந்து கோர்ட்டுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை நடந்தால் அவங்கள பயன்படுத்துவாங்க. வேறு ஏதாவது விஷயத்துக்கு இந்த போலீஸை உச்சநீதிமன்றம் பயன்படுத்தியிருக்கா சொல்லுங்கள். உச்சநீதிமன்ற நீதிபதி யாராவது நீங்கள் இதை போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா உச்சநீதிமன்ற உத்தரவு பலாயிரம் உத்தரவு கண்டெம்ட் பெட்டிஷன் போட்டு நடைமுறைப்படுத்தாமல் இருக்குது. அப்போ உச்சநீதிமன்றம் போலீஸை கூப்பிட்டு அவங்க சிஎஸ்எஃப் போலீஸை கூப்பிட்டு நீங்கள் போய் நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்ல முடியுமா?
கர்நாடக வழக்கெல்லாம் நிறைய உதாரணம் ஏன் இங்கே மதுரை ஹைகோர்ட்டில் இதே நீதிபதி திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் முடி பலாயிரம் வழக்கு இருக்கு கண்டெம்ட். மதுரை ஹைகோர்ட்ல 10,000 கேஸுக்கு மேலே இருக்கும் கண்டெம்ட். எல்லா கேஸ்லையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுவீங்களா? அப்படியே நான் என்ன கேட்குறேன், ஒரு கண்டெம்ட்ன்றது எப்போங்க வரும்? ஒரு நீதிமன்ற உத்தரவு மீறப்பட்டோம், இதில் அப்பீலும் கோயிலேருந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க, அப்பீல் பேப்பரும் ஃபைல் பண்ணி அது பெண்டிங் இருக்குது. அப்பீல் போகிறதுக்கு ரிட் அப்பீலுக்கு உயர்நீதிமன்ற விதிகளின்படி 30 நாள் டைம் இருக்குது. இப்போ நீங்கள் அதுவரை பொறுக்கணும், அப்பீல் என்ன முடிவாதுன்னு பார்க்கணும். மற்ற வழக்குகள்லாம் கண்டெம்ட் நாங்கள் போடுவோம். அப்போ கவர்மெண்ட் தரப்புலேருந்து விளாட் வி ஃபைல்டு அண்ட் அப்பீல் அப்படிம்பாங்க. நாங்கள் அப்பீல் ஃபைல் பண்ணிட்டோம், சரி ஒரு 4 வீக்ஸ் 6 வீக்ஸ் தள்ளிப்படுங்க, அப்பீல் முடிஞ்ச பிறகு இது வாங்கன்னு சொல்லி எல்லா நீதிபதியும் சொல்லிடுவாங்க. இதுதான் உயர்நீதிமன்றத்தின் மரபு. இதே நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களும் எல்லா வழக்குலையும் அப்பீல் பெண்டிங் தான் வாய்தா போட்டுருவார். அவர் முன்னாடி உள்ள வேற எந்த வழக்குலையும் இது மாதிரி ஆர்வம் காட்டாமல் இந்த வழக்கு ஏன் ஆர்வம் காட்டணும்? இந்த கேள்வி மக்கள்கிட்ட வருமா வராதா? அவர் முன்னாடி நூற்றுக்கணக்கான கண்டெம்ட் பெட்டிஷன் இருக்கு, டெய்லி போங்க கண்டெம்ட் இருக்கும், சரியா? அந்த கண்டெம்ட்ல எல்லாம் சிஎஸ்எஃப் போலீஸ் அவர் பயன்படுத்தினாரா? ஒரு தீர்ப்பு அமுல்படுத்துறதுக்கு நான் மத்திய பாதுகாப்பு படையை பயன்படுத்துவேன்னா எல்லாத்தையும் பயன்படுத்தணும்ல. சங் பரிவார அமைப்பின் திட்டத்துக்கு மட்டும் இந்த போலீஸை பயன்படுத்தினா இல்லை இந்த அருள் சுவாமிநாதன். அப்போ உங்களை பொறுத்தவரை வழக்குன்றது உங்களை பொறுத்தவரை ஒரு ஆர்டர். அது இப்போ இந்த வழக்கு மட்டும் ஏன் செலக்டிவாக பயன்படுத்துறீங்க? எல்லா வழக்கும் பயன்படுத்த வேண்டியதானே? இல்லை அங்கே வந்திருந்த அதிகாரிகள் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, அருள் சுவாமிநாதன் நினைக்கிறேன் அவர் வந்தது கூட என்ன சொன்னா, இது வந்து கோர்ட்டை கேவலப்படுத்துறீங்க அப்படின்னு கடுமையாக கவர்மெண்ட்டையும் திட்டுறாரு, போலீஸையும் திட்டுறாரு. உங்கள் மேலே கண்டெம்ட் வரணும் இந்த அதிகாரியும் மிரட்டுற அளவுக்கு போகிறார் இல்லையா? இல்லை அதாங்க சொல்கிறேன், இது கோர்ட்டு தன்னை கேவலப்படுத்தி, கோர்ட்டு தன்னை கேவலப்படுத்தி அரசியல் சட்டத்தை கேவலப்படுத்தி மதுரை தமிழக மக்களை மோசமாக பார்த்து இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க, அப்படி தான் அதை சொல்ல முடியும். இது உயர்நீதிமன்ற வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியாக இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக, ஒரு நடவடிக்கையாக தான் பார்க்கப்படும். இந்திய அரசியல் சட்டம் ஒரு கூட்டாட்சின்னு சொல்கிறாங்க. கூட்டாட்சியில் ஒரு நீதிமன்றத்தோட வரம்பு என்ன? அரசியல் சட்டத்தில் எல்லாருக்குமான அதிகாரம் பிரிக்கப்பட்டிருக்கு. ஜுடிஷியரோட அதிகாரம் என்ன, பாராளுமன்றத்தோட அதிகாரம் என்ன, எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகத்துறையோட அதிகாரம் என்ன, அவங்கவுங்க எல்லையில் அவங்கவுங்க நிற்கணும். இப்போ எக்ஸிக்யூட்டிவோட அதிகாரம் உத்தரவு போடுறதோட நீதிமன்றத்தோட வேலை முடிஞ்சுங்க, அதானே செய்வாங்க இதுவரையும். அடுத்து அதை செய்யலைன்னா என்ன செய்வாங்கன்னா, வழக்கறிஞர்கள் அந்த உத்தரவை வச்சு சம்மந்தப்பட்ட அதிகாரி கொடுப்பாங்க. மதுரை கமிஷனர் இப்போ உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வச்சு கொடுக்க சொல்லி நீதிமன்ற உத்தரவு போடுது, அவர் அதை செய்யலை. நான் அவங்க வழக்கறிஞர்னா நான் ஒரு ஆர்டரை வச்சு அவர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுப்போம். அதை அவர் நடைமுறைப்படுத்தலைன்னா கண்டெம்ட் நோட்டீஸ் அனுப்புவோம், நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் அனுப்புவோம். அதுக்கு முறையாக பதில் அனுப்புனா நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணுவோம். அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்த நீதிபதி கேட்பார், முதல்ல என்ன அதை உத்தரவு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா இல்லையான்னு. அது சரின்னு சொல்லிட்டு அதோட கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, கொடுத்துட்றோன்னா. அப்படி இல்லைன்னா ஸ்டேச்சுட்ரி நோட்டீஸ் அனுப்புவாங்க. அப்படி அனுப்பி கூட பலாயிரம் வழக்குகள் இருக்குது, யாரையும் தண்டிச்சதெல்லாம் கிடையாது. அப்படி இதுதான் பொதுவான ஒரு நடைமுறை. இதுக்கு ஒரு 2 மாதம் இது காலவாசம் ஆகும். ஆனால் 1ஆம் தேதி ஆர்டர் போட்டு நீங்கள் 2ஆம் தேதி பண்ணலன்னு 3ஆம் தேதி உங்களை தண்டிப்போம், இல்லைன்னா நான் ஒன்றிய படையை பயன்படுத்துவேன் அப்படின்னா இது எங்கே போகுதுன்னா, இந்திய அரசியல் சட்டம் ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை சொல்லுது. அரசியலமைப்பு சட்டம் செப்பரேஷன் ஆஃப் பவரை சொல்லுது. இப்போ நீதித்துறை நிர்வாகத்துறையின் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு எல்லை மீறி செயல்படலாமான்னா செயல்பட்டிருக்கார் நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன். அதனை மதுரை உயர்நீதிமன்ற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜட்ஜ் ஜெயச்சந்திரன் அனுமதிச்சிருக்காரு அப்படின்றதா இப்போ பிரச்சனை. இது ஒரு பெரிய ரெண்டாவது ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கான ஒரு மிகப்பெரிய தாக்குதல். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபோர்ஸ் அங்கே போகுது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபோர்ஸ் அங்கே இருக்குது, 2 பேரும் கலவரம் பண்ணணுமா, மோதணுமா, என்ன நோக்கன்றது இருக்குல்ல, சென்சிட்டிவ் மாதிரி. இப்போ இது இன்னைக்கு ஏற்றலை, இன்னும் அடுத்த வருஷம் ஏற்றினா என்ன ஆக போகுது? அவங்க வழக்கே என்னங்க, 1996 கொடுத்த தீர்ப்பை 29 வருஷம் கழிச்சு நடைமுறைப்படுத்தணும் போட்டிருக்காங்க. 29 வருஷம் சும்மா தானே இருந்தீங்க. 1ஆம் தேதி போட்டு 3ஆம் தேதி பண்ணலைன்னா 3ஆம் தேதி நைட்டே நான் ஒன்றிய அரசின் படையை அனுப்பி நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த மலையில் போகும்போது தர்கா வழி தான் போகணுங்க. தர்கா இஸ்லாமிக்கு சொந்தமான சொத்து. இந்து சங் பரிவார அமைப்பெல்லாம் போனால் எவ்வளோ பிரச்சனையாகும்? ஒரு வன்முறை நடந்து அங்கே யாராலும் இறந்து போனால், யாராலும் கொல்லப்பட்டால், ஒரு கலவரம் வெடிச்சா அதுக்கு யார் பொறுப்பு? நீதி ஜிஆர் சுவாமிநாதன் பொறுப்பாவாரா? யார் பொறுப்பு? ஸ்டேட்டு தானே பொறுப்பு. அரசாங்கம் சரியா செய்யல நாளைக்கு சொல்லுவீங்கல்ல. ஒழுங்கு பெரிய கேள்விக்குள்ள நாளைக்கு எல்லாரும் யாரை சொல்லுவாங்க? அரசாங்கம் தான் சொல்லுவாங்க. அரசாங்கத்துக்கு டைம் கொடுத்தீங்களா? நாங்கள் போய் நேற்று கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கோம். ஏற்கனவே 2 நீதிபதிகள் இதே உச்சி பிள்ளையார் கோயிலில் தான் ஏற்றணும், இந்த அமைதியை சீர்குலை கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். நாங்கள் என்ன குறிச்சோம் கலெக்டர்கிட்ட சொன்னோம்னா, தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் கருத்துக்கு எடுத்தால் நீங்கள் முடிவு பண்ணணும், இந்த தீர்ப்பு செல்லாது, இது சட்டப்படி செல்லாத தீர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
இதெல்லாம் கேட்டு அவங்க முடிவு பண்ண வேண்டாமா? ரெண்டாவது தர்கா தரப்புறாங்க, அவங்க ஏரியாக்குள்ளே போகலான்னு இவர் கொடுக்குறாரு. அப்போ அவங்கள கூப்பிட்டு ஒரு சமாதான பேச்சுவார்த்தை பேச வேண்டாமா? ஒரு ஆர்டரை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள்? அவங்க சொத்தில் எப்படிங்க போக முடியும்? இப்போ இவங்கெல்லாம் போய் ஒரு கலவரம் பண்ணாங்கன்னு என்ன ஆகும்? அப்போ அடிப்படையில் நிறைவேற்ற முடியாத செல்லத்தகாத ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு அதை அரசாங்கம் செய்யலைன்னா அது அதற்கும் முறையாக பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணாமல் அறகுறையா அவங்க அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் வழக்கறிஞர் அந்த நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட அக்ரகாரம் மாதிரி தான் பயன்படுத்துகிறாங்க. எந்த நேரம் போனாலும் மென்ஷன் பண்ணுறாங்க. எப்படி வேணாலும் நாங்களாம் அப்படி செய்ய முடியாது, வேறு யாரும் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ பண்டைய காலுக்கு மென்ஷன் பண்ணி 3 மணிக்கு கொண்டு வந்து 5 மணிக்கு வந்து 6:10 உத்தரவு போட முடியுமா? அப்படி என்ன அர்ஜென்சி இருக்குன்னு கேட்குறேன் நான். இதில் என்ன அப்படி அர்ஜென்சி? ஒன்றுமே கிடையாது. ஆமாம், ரொம்ப ஒரு மோசமான ஒரு நோய். இப்போ ஒரு கலவரம் நடந்து யாராலும் இறந்து போனால் இப்போ போலீஸ்காரங்களை தாக்கி மண்டையை உடைச்சிட்டாங்க, அதுக்கு யார் பொறுப்பாகிறது? இன்னைக்கு ஸ்டேட் மினிஸ்டர் மொத்தம் இதில் தான் இருக்குது. ஒன்று, இப்போ இந்த உத்தரவு என்பது முழுக்க முழுக்க நீதிமன்றத்தை, அரசியல் சட்டத்தை, தமிழக மக்களை, கூட்டாட்சி தத்துவத்தை, அரசியல் சட்டத்தின் செப்பரேஷன் ஆஃப் பவர் என்ற கோட்பாட்டை, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியின் அதிகாரத்தை எல்லாம் மீறி அதிகார துஷ்பிரயோகமாக மிஸ்யூஸ் ஆஃப் பவர் அப்படின்றத தெளிவாக வந்து தெரியுது. ஆனால் அவங்க தரப்பு என்ன சொல்கிறாங்க, வாதம் பண்ணுறவங்க 140 தடை தேவையா? 140 தடை நாங்கள் கிளம்புதோட நீங்கள் போடல, இல்லை இப்போ போட்டு நீங்கள் அஜெண்டாவுக்கு போலீஸ்னு. சரி, அங்கே கலவரம் நடக்கட்டும். இவங்க வர்றதுக்கு முன்னாடியே போலீஸ் அடிச்சிட்டாங்க. நீதிமன்றத்தில் போகிறதுக்கு முன்னாடியே போலீஸ் அடித்து மண்டையை உடைச்சிட்டாங்க. அவ்வளோ பேர் எப்படி அங்கே கூடுனாங்க சொல்லுங்கள்? நீங்கள் மனுதார தானே போகணும், கோயிலை தானே ஏற்ற சொல்லிடுற. நீ எதுக்கு அங்கே போகிற? உத்தரவில் கோயில் நிர்வாகம் தீபத்தொன்னா 2 இடத்துலையும் கார்த்திகை தீபம் ஏற்றணும்னு சொல்கிறாங்க. நீ எதுக்கு அங்கே போனோன்னு கேட்குறேன். இந்து முன்னணி சங் பரிவார அமைப்புகள் அங்கே என்ன வேலை? இப்போ நாங்கள் போனால் போலீஸ் அனுமதிக்குமா? ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு போராட்டம் அறிவிச்சிருந்தாருங்க, உயர்நீதிமன்றம் முன்னாடி போராட்டம்னு. வீட்டிலே வச்சு கைது பண்ணிட்டாங்க. ஒரு ஆளை கூட ஹைகோர்ட்டில் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் எல்லை பக்கமே விடலை. சங் பரிவார அமைப்புகளை மட்டும் நீங்கள் எப்படி அங்கே கூட அனுமதிச்சிங்க? கோயிலுக்கு தானே ஆர்டரு, கோயிலுக்கு தானே உத்தரவு. இவங்களை போக சொல்லியிருக்கா? உத்தரவில் போக சொல்லியிருக்கா? அதை தாண்டி இப்போ அதிகாரம் இந்த மத்திய போலீஸா தமிழ்நாடு போலீஸாங்கிற மாதிரி அப்படின்ற பிரச்சனையை நீதிபதி உருவாக்கிட்டாரு. நீதிபதி திட்டமிட்டே அதை உருவாக்கின மாதிரி தான் நடைமுறை இருக்குது. இப்போ அந்த தீர்ப்பு என்பதே முழுக்க முழுக்க அரசியல் சட்டப்படி, கூட்டாட்சி தத்துவப்படி, செப்பரேஷன் ஆஃப் பவர் என்ற தத்துவப்படி நிச்சயமாக அது செல்லாது. ஆனால் அதையே மீறி போலீஸ் அங்கே போகிறாங்க, அங்கே உள்ள சூழ்நிலையில் 141 போட்டு அவங்க தடுக்கிறாங்கன்னா சட்டம் ஒழுங்கை, பப்ளிக் ஆர்டரை பாதுகாக்க வேண்டியது ஸ்டேட்டு, லா அண்ட் ஆர்டர் எல்லாமே ஸ்டேட்டோட சப்ஜெக்ட். ஒரு அரசாங்கம் தான் அதுக்கு பொறுப்பு. அங்கே ஒரு மதக்கலவரம் நடந்து 4 பேர் செத்துட்டா யார் பொறுப்பு? ஸ்டாலின் ஏன் அதை செய்யலை, போலீஸ் ஏன் இப்படி பண்ணிச்சுட்டு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? இத்தனைக்கு ரொம்ப மென்மையாக போலீஸ் அவங்களை கையாண்டுருக்கு. எங்கள் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் ஒரு வாழ்வு உரிமைக்காக ஒரு போராட்டம் பண்ணும்போது இதே போலீஸ் எப்படி எங்களை சுட்டு தள்ளினீங்க? இன்னைக்கு சங் பரிவாரம் இப்போ ஒருத்தனை கூட நீ அடிக்க கூட கிடையாது, ஒரு தடியடி கூட செய்ய கிடையாது. கெஞ்சரிங்க அவங்ககிட்ட கமிஷனர் போயிட்டு உங்கள் முன்னாடியே அவன் கோஷம் போட்டுட்டு எல்லாம் நிற்கிறான். அப்படிதான் நடக்குது. இப்போ அடிப்படையில் கோளாறு நீதித்துறை உத்தரவு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இந்த உத்தரவில் மட்டும் இல்லை, ஏற்கனவே 2 நீதிபதிகளின் உத்தரவை மீறி எச்சில் வழக்கில் நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் உத்தரவு பிறப்பித்தார். அதே போல் ஆளுநர் பிரச்சனையில் துணைவேந்தர் நியமனத்தில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் விசாரிக்க வேண்டிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசரம் இல்லாத சூழ்நிலையில் விடுமுறை காலத்தில் எடுத்து அரசாங்கம் டைம் கேட்க உத்தரவு போட்டார். இன்னைக்கு வரை எல்லா யூனிவர்சிட்டியும் அதனால் விசி போட முடியாமல் பல நெருக்கடியில் யூனிவர்சிட்டியை மூடுற நிலைமையில் இருக்குது. அப்போ பல முறை அவர் அரசியல் சட்ட மீறலை, அதிகார துஷ்பிரயோகத்தை செய்திருக்கிறார்னா உச்சபட்சமாக இருக்கிற போது இந்தியா கூட்டணியில் 250 எம்பி இருக்கீங்கல்ல, திமுகவுக்கு எவ்வளோ எம்பி இருக்காங்கல்ல, இம்பீச்மெண்ட் கொண்டு வர வேண்டியதானே? இம்பீச்மெண்ட் கொண்டு வரணுங்க. கொண்டு வந்து நடவடிக்கை எடுத்து நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் அரசியல் சட்டத்தை மீறும் வகையில் தொடர்ச்சியாக அவர் செயல்படுறாரு, இதனால் சமூக பதட்டம் உருவாகிறது. அதனால் அவரை இம்பீச் பண்ணி அவர் இந்த பதவிக்கு பொருத்தமட்டவர் அவரை நீக்கணும்னு சொல்கிறதுக்கு என்ன தயக்கம்? நீங்கள் ஏன் ஃபைட் பண்ண மாட்டீங்க? பிஜேபி வைக்கல் 100 பேர் வராங்க, திமுக வைக்கல் ஒரு ஆளுக்கான எந்த பிரச்சனைங்க? பதவி இதுக்கு மட்டும் வர்றாங்க. சட்டத்துறை என்ன செய்யுதுன்னு கேட்குறேன் நான். ஓகே, இப்போ என்ன முடிவு நோக்கி போயிருக்கு, எப்படி தான் புரிஞ்சுக்கிறாரு? இது இந்த உத்தரவு நாளைக்கு இன்னைக்கு தலைமை நீதிபதிட்ட முறையிட்டு இருக்காங்க. இங்கே உள்ள சீனியர் ஜட்ஜிட்ட முறையிட சொல்லியிருக்காங்க. நாளைக்கு காலையில் ஃபஸ்ட் கேஸை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் நாளைக்கு இந்த வழக்கு எடுத்து விசாரிக்கப்பட இருக்கிறது. அதற்கு பிறகு தான் அது முடிவாகும். ஆனால் இந்த ஏற்கனவே போட்ட உத்தரவு என்பது ஒரு வரலாற்றின் கரும்புள்ளி. அது நிச்சயமாக
இவர் இந்த வழக்கில் மட்டும் செய்யலை, தொடர்ச்சியாக பல தவறான உத்தரவு போட்டார் அரசியல் சட்ட விரோத. இதை உச்சபட்சமாக ஒன்றிய அரசின் படைகளுக்கும் மாநில அரசின் படைகளுக்கும் சண்டை உருவாக்குற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாரு. இது ஒரு ஸ்டேட்டோட அட்டானமி, ஸ்டேட்டோட அதிகாரத்தையே கேள்விக்குட்படுத்துறதாக மாறிடுச்சு. இதற்கு பிறகும் இந்தியா கூட்டணி கட்சிகள் அமைதியாக இருந்தாங்கன்னா அது பொருத்தமே கிடையாது. ஏன் சிபிஐ, சிபிஎம், விசிகா எல்லாரும் எம்பிகள் இருக்கிறாங்கல்ல, எல்லாரும் ஃபைட் பண்ண வேண்டியதானே, பாராளுமன்றத்தில் பேச வேண்டியதானே, தலைமை நீதிபதி பார்த்து முறையிடுங்க. நான் என்ன கேட்குறேன், திமுக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இவ்வளவு நெருக்கடி பண்ணுறாங்க, அந்த கோர்ட்டில் நாங்கள் நாளைக்கு வந்து ஆஜராக மாட்டோம்னு சொல்லுங்கள். நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதால் தமிழக அரசின் வழக்கறிஞர்கள் அந்த நீதிமன்றத்தில் ஆஜராக மாட்டோம் அப்படின்னு அறிவிங்க. ஏன் அறிவிக்க மாட்டேறீங்க? ஏன் தைரியம் இல்லை உங்களுக்கு? அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டு மக்கள் தான் களத்தில் இறங்கி போராட வேண்டிய ஒரு சூழல் வரும். இப்பயும் கூட இதை எல்லாமே அரசாங்கம் செஞ்சிடும்னு நம்புவதற்கு இல்லை. மக்கள் களத்தில் இறங்கணும். களத்தில் இறங்கி இதை கேள்வி கேட்டால்தான் நிச்சயமாக இது போன்ற அதிகார துஷ்பிரயோகம் நிச்சயம் ஒரு முடிவுக்கு வரும். எனவே மக்கள் தான் களத்தில் இறங்கணும். எல்லா கட்சி இயக்கங்களும் நீதிமன்றம் அப்படின்னு பார்க்காம நீதிமன்றம் தவறு செய்தாலும் கேட்க வேண்டும் என்ற நிலையை உருவாக்கணும். யார் தவறு செஞ்சாலும் தவறு தான், அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லாரும் செயல்படணும். நீதிபதி என்பது கடவுள் கிடையாது. கடவுளே இருந்தாலும் அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு தான் இந்தியாவில் செயல்படணும். அதான் அரசியல் சட்டம் தான். கான்ஸ்டியூஷன் இஸ் சுப்ரீம். சுப்ரீம் கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ நீதிபதிகளோ அவங்க யாரும் சுப்ரீம் கிடையாது. கான்ஸ்டியூஷன் தான் சுப்ரீம். கான்ஸ்டியூஷனை மீறி யார் தீர்ப்பு கொடுத்தாலும் அதை எதிர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு குடிமகனுக்கு உண்டு. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் எதிர்க்கிறோம். எல்லாரும் இதை செய்ய வேண்டும்னு எதிர்பார்க்குறோம். நாளைக்கு ஓய்வு பெற்ற நீதிபதிகள்லாம் ஏன் பிரச்சனையில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, அதே போல் இன்றைக்கி ஒரு அரசியல் சட்ட நெருக்கடி இங்கே உருவாகி இருக்கிறது. ஓய்வு பெற்ற நீதிபதிகளும் இதை கண்டித்து ஒரு அறிக்கையை கொடுக்கணும். திமுக வழக்கறிஞர் அணியும் களத்தில் இறங்கணும். எல்லாரும் களத்தில் இறங்கி போராட வேண்டிய ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா இந்த அரசியல் சட்டத்தை, மதுரையை, தமிழகத்தை காப்பாற்ற முடியாது. அதிகாரம் முதல் அரசியல் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி ஒரு பதட்டமான சூழல் ஏற்படுகிறது. நீங்களும் பல டேட்டாக்களை குறிப்பாக அரசியல் சார்பாகவும் அதிகார மையம் எவ்வளவு, யாருக்கு எவ்வளோன்ற படம், அதை தாண்டி அரசியலமைப்பில் என்னென்ன சொல்லப்பட்டு சொல்லிட்டு விமர்சிச்சுக்கிட்டீங்க. அதை அப்படியே மக்கள் மறைக்க விட்டுக்கிறேன். விவாதத்தில் அறக்களத்துக்கு நேரம் ஒதுக்க மாட்டேன்.